Hello everyone, welcome back to our channel. Today we are going to see handwriting practice. Handwriting practice la நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா how to write paragraph. நம்ம paragraph எழுதுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஓகேங்களா? Let's move on to the topic. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே மார்ஜின் இருக்கு இல்லைங்களா, ரெட் கலர் மார்ஜின், இதுக்கு டச் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. இங்கேருந்து 2 ஃபிங்கர் கேப்பில், இங்கேருந்து உங்களோட ஃபிங்கரில் 2 ஃபிங்கர் கேப்பு இங்கே டிஸ்டன்ஸ் விட்டு இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணுங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோடு ஜாயின் பண்ணி நம்ம கர்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக கேப் விட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ செகண்ட் அந்த கீழ் லைன் இருக்குங்க, லைனை டச் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாப் லெட்டர் எது, பாட்டம் லெட்டர் எது, அந்த ஃபாண்ட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுதணுங்க. இதில் பார்த்திங்கன்னா மிடில் லெட்டர்ஸ், அதனால் இதெல்லாம் ஒரு சைஸில் நம்ம எழுதணுங்க. இது டாப் லெட்டருங்களா, இதெல்லாம் ஒரு சைஸில் எழுதணும். இந்த டி, டி, எல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் லெட்டர்ஸ், ஸோ அதெல்லாம் ஒரு ஃபாண்ட் சைஸில் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வேர்டு எழுதிட்டு அடுத்த வேர்டுக்கு இடையில கேப் வந்து நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு விடணுங்க. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டருக்கு ஜாயின் பண்ணி நம்ம ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாதுங்க. இடையில இன்பிட்வீன்லேயும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் இல்லை இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ்னால் மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் இன்பிட்வீன் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற கர்சர் ரைட்டிங் ஸ்மால் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, அதையே ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. லைட்டாக கேப் விட்டு தான் நம்ம செகண்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஒவ்வொரு வேர்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேர்டுக்கு நம்ம போகணும். அதே மாதிரி இன்பிட்வீன் வேர்டுக்கு இடையில நம்ம பிரேக் விடாமல் எழுதணுங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அந்த மாதிரி ரன்னிங்லேயே எழுத முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மார்ஜின் ஒட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா டாப் லெட்டர், பாட்டம் லெட்டர், மிடில் லெட்டர், பாஸ் லெட்டர், அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குங்க. அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணுங்க. ஓகேங்களா? நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த லெட்டர்ஸோட ஸ்டைல்ஸ், ஃபாண்ட் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஹேண்ட்ரைட்டிங் வருங்க. ஓகேங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங் அழகாக இருக்குங்க. நம்ம ஹேண்ட்ரைட்டிங் அழகாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் புரியும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸ்க்கும் புரியுங்க. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோங்க.
அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இன் பிட்வீனில் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணுங்கிற பொசிஷன் வந்துச்சுன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இல்லை ஹைலைட் பண்ணி அந்த வேர்டை நம்ம காமிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நம்ம கேபிட்டல் லெட்டர் இன் பிட்வீனில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு நடுவுலையும் கேப் விடணுங்க. ஆனால் வேர்டோட இன் பிட்வீனில் வந்து நம்ம கேப் விடக்கூடாதுங்க. அது கண்டினியூஸாக செயின் மாதிரி நம்ம எழுதணும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கர்சிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பேசிக்லேருந்து ஸ்ட்ரோக்ஸு லெட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக சொல்லி கொடுத்துருக்கேங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்ட்ரைட்டிங் அழகாக நீங்களும் கற்றுக்கலாங்க. ஓகேங்களா? நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரைட்டிங் இல்லாமல் நிறைய கிளாஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்ன கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அபாக்கஸ், கேலிகிராஃபி, கர்சிவ் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், கிராமர் பார்த்திங்கன்னா தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்காக லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எடுத்து பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் நிறையா கற்றுக்கலாங்க. சரிங்களா? எல்லா லைனும் எல்லா வேர்டு பார்த்திங்கன்னா லைனை டச் பண்ணி தான் நம்ம எழுதணுங்க. லைனை டச் பண்ணாமல் எழுதக்கூடாது. ஸோ எல்லாமே லைனை டச் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 லைன் நோட் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகி உங்கள் ஹேண்ட்ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் லைன் நோட் இல்லை அன்ரூல்ட் நோட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு வேர்டுக்கு நடுவில் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லைனு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் மார்ஜினுக்கு நியரில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு மட்டும்தான் 2 ஃபிங்கர் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதர்வைஸ் எல்லாமே மார்ஜின் ஒட்டி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம
பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 ஃபிங்கர் கேப் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரூல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெட்டர் நம்ம எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ட் ரூல் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர் கூட இந்த ஸ்மால் லெட்டரை ஜாயின் பண்ணி எழுதக்கூடாதுங்க. நியர்பை எழுதணும், பட் டச் பண்ணக்கூடாதுங்க. அண்ட் ஃபோர்த் ரூல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் ரூல் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்டுனா மட்டும்தான் நம்ம இன் பிட்வீன் சென்டென்ஸில் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறம்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரை ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது, நியர்பை மட்டும்தான் எழுதணுங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோங்க. அதில் டாபிக் பார்த்திங்கன்னா ஹவு டு ரைட் பேராகிராஃப். இது பேராகிராஃபுக்கான ரூல்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.